Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மாணவர்களுக்கு மகிழ்ச்சியோட உச்சத்தை உற்பத்தி பண்ணி அமைச்சிருக்காரு. நிச்சயமா எதிர்காலத்தில் தமிழகத்தில் இந்த மாணவர்கள் மிகப்பெரிய சாதனையை பண்ணுவாங்க. இன்னொன்னு ஒரு அம்மா பாடினாங்க இல்லையா, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறணும் போது அவர் விஜய் சார் கொடுத்த அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, ஒரு கியூட்டான ஒரு ரியாக்ஷனு. 3000 இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனையை செய்வாங்க. ஏன்னா அவரை தூண்டி விட்டது யாருன்னா திரு விஜய் அவர். பொண்ணு கை போட்டதை அந்த பொண்ணு தப்பா இல்லை, ஏதோ அங்கே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு, வேற ஏதோ சொல்ல வருது. ஆனால் மீடியாக்கள் அதை தப்பா பாருங்க, அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதெல்லாம் ரிஜெக்ட்லாம் கிடையாது, தப்பது. திரு விஜய் அவர்கள் என்னன்னா இதுக்கெல்லாம் மாற்றா வருவார்னு பார்த்தா அவங்களோட சேர்ந்து போயிட்டார். இப்போ சேரவே இல்லையே சார். எங்க சார்ல ஒன்றியம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மாநில கட்சிகளுக்கு உரிமை கொடுக்கலன்னு சொல்றது அவசியம் என்ன சார்? நீங்க ஏன் ஒரு ஆளுகிற ஒரு சென்ட்ரல் கட்சி எதிர்த்து நீங்க ஒரு ஷேடை ஏன் காட்டுறீங்க? நான் உன்னை எதிர்க்க வரலங்க, நான் மாத்த வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க எதிர்க்க வர்றதுக்கு தான் ஆல்ரெடி இருக்க. பசங்களை கையில எடுத்துட்டீங்க, இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு? படிப்பை கையில எடுத்துட்டீங்க, பசங்களை கையில எடுத்துட்டீங்க, உங்க பின்னாடி 1 கோடி ரசிகர் இருக்கான். இது போதாதா உங்களுக்கு? முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வேலைக்கு தெரிஞ்சுக்கொள்ள ஆதன்சியில் டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன்சி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்பு. விஜய் மாணவர்கள் சந்திப்பு, அதாவது கல்வி விருது வழங்கும் விழா சிறப்பாக 2 நாட்கள் பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் நடந்தது. முதல் நாள் அவர் பேசும் பொழுது ரொம்ப அரசியல் பேசல, மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருந்தாரு. அட்வைஸ் பண்ண மாட்டேன், அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காதுன்ட்டாரு. இதனால 2ஆம் நாள் நடக்க போற அந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் நான் பேச போறதில்ல, எடுத்ததுமே நான் கொடுக்க போறேன். ஆனா 2வது நாள் அவர் பத்த வச்ச தீ தான், நீங்க சொன்னதே தான். ஏன்னா இப்ப நம்ம தான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். புதன்கிழமை அவர் ஒரு வெடி போடுவாரு, நீங்க எழுதி வச்சிங்க அப்படின்னீங்க. அந்த வெடி தான் இன்ன வரைக்கும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீட்டுக்கு எதிராக அவர் எடுத்திருக்க அந்த கையில் எடுத்திருக்க அந்த ஆயுதம் செயல்பட்டிருக்கா இல்லையா? விஜயோட பேச்சு எப்படி இருந்தது உங்களோட பார்வை? திரு விஜய் அவர்கள் கில்லி பட நாயகன் பள்ளி மாணவர்களோடு கொஞ்சி கொலாவி அவங்களெல்லாம் மனநிறைவோடு அமைச்ச அந்த காட்சிகள் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் டேவோட செகண்ட் டேவில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தார். நிறைய நல்ல உற்சாகமாகவும் நிறைய பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, ஏன்னா சார் இது அந்த சந்தோஷம் இருக்குல்ல அந்த ஏஜுக்கு. இப்போது நான்லாம் அந்த வயசுக்கு யார் ஃபேன்னா ரஜினி சார் ஃபேனு. ரஜினி சாரை திரையில் பார்த்து வேந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரஜினி சார் கூட நிற்கிறதுன்றதுலாம் எனக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் தானே. ஆனால் நமக்கெல்லாம் நடக்கலை. ஆனால் திரு விஜய் அவர்கள் அந்த மாதிரியான தன்னுடைய ஃபேன்ஸுங்க, அதில் எத்தனை பேர் அவரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க? நிச்சயமாக இருப்பாங்க. பேரண்ட்ஸே இருக்காங்க. பேரண்ட்ஸே இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நேராக கூப்பிட்டு வச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதை ஒரு 1000 பேர் பார்த்து அதை மீடியாக்கள் எடுத்து மீடியாக்கள் அதே நேரத்தில் அதை லைவ் டெலிகாஸ்ட்லாம் நிறைய பண்ணாங்க இல்லையா? நிறைய யூடியூப் சேனல் ஆகட்டும், நிறைய சேனல்களே பண்ணாங்க. ஸோ இது நிச்சயமாக அந்த மாணவர்களுக்கு மகிழ்ச்சியோட உச்சத்தை உற்பத்தி பண்ணி அமைச்சிருக்காரு. நிச்சயமா எதிர்காலத்தில் தமிழகத்தில் இந்த மாணவர்கள் மிகப்பெரிய சாதனையை பண்ணுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1500, போன வருஷம் ஒரு 1500, 3000 பேர்னு வச்சிங்களேன். இந்த 3000 பேர் மனசுலயும் என்ன இருக்கும்னா, விஜய் சார் சூப்பர் ஹீரோ, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த 3000 ஸ்டூடெண்ட்ஸுங்க ப்ளஸ் பேரண்ட்ஸு விட்டுருவான். அந்த 3000 இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனையை செய்வாங்க. ஏன்னா அவரை தூண்டி விட்டது யாருன்னா திரு விஜய் அவர்கள். அதுதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நேரம் உங்க சேனல் மூலமா திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கு, சிறப்பு மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா இதுதான் ஒரு நடிகனா சும்மா நடிச்சுட்டு எப்போ ஒரு வாட்டி ஒரு குரல் கொடுத்துட்டு அப்படி இல்லாமல் அவங்களோட ஒரு 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒன்று அந்த பிரமிப்பு விலகும் விஜய் சார். ஆனால் எனக்கு என்னமோ பிரமிப்பு கூட தான் செய்யும். ஏன்னா நம்ம விஜய் சார் கூட இருந்தோம்னா அந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது இன்னும் பல சாதனைகளை செய்வாங்க. இது அங்கே நடந்த சிறப்பு. இன்னொன்று ஒரு அம்மா பாடினாங்க இல்லையா, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறணும் போது அவர் விஜய் சார் கொடுத்த அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, ஒரு கியூட்டான ஒரு ரியாக்ஷனு, ரொம்ப லவபிளாக இருந்தது. ஸோ இதெல்லாம் அங்கே இருந்த பாசிட்டிவான விஷயங்கள். நெகட்டிவான விஷயம்னு இல்லாமல் இருக்காது இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஒரு சின்ன குட்டி நெகட்டிவ் ஒன்று நடந்தது. என்னன்னா அவர் அந்த பொண்ணு கை போட்டதை அந்த பொண்ணு கரெக்டாக அதை அது தப்பா இல்லை, ஏதோ அங்கே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா வேற ஏதோ சொல்ல வருது, ஆனால் மீடியாக்கள் அதை தப்பா பாருங்க, அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா, அதில் ரிஜெக்ட்லாம் கிடையாது, தப்பு அது. அந்த பொண்ணு வேற ஏதோ சொல்லியிருக்கு, அப்பாவும் கூட நிற்கணுமோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு.
அதை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று நடந்தது. மேபி அது ஒரு அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஜய் சார் ஃபேன்ஸுங்களுக்கு நடந்திருக்கும். அது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் தப்பாக ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. சரி, இது இப்போ லாஸ்ட்டாக நடந்த இது 2வது நாள் நடந்ததில் என்னென்னா, பேசும்போது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க திரு விஜய் என்ன பேச போகிறாருன்னு. நான்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். வேற ஒரு அரசியலை பேசுவார்னு தான் நான் எதிர்பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஒன்றியத்தில் வந்து ஒன்றிட்டார். எனக்கு அங்கே தான் என்னடா இது வழக்கம் போல் ஒரு விஜயா அப்படின்னு தான் தோணிடுச்சு எனக்கு. இங்கே ஒரு ஆட்சி நடக்குது, டிஎம்கே ஆட்சி நடக்குது. நல்லதும் கெட்டதும் எப்போவுமே அந்த ஒப்பீனியன் இருக்கும். ஆமாம். இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த தேர்தல் அப்போ இன்னொரு ஆப்ஷன் தான் போவாங்க. சரி. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் தான் தொடர்ந்து எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே ஒரே ஒரு முறை மட்டும் ஜெயலலிதா வந்து ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் குறைஞ்ச சீட்டில் 2 வாட்டி வந்துட்டாங்க. அப்போ தான் அந்த அம்மா இறந்தாங்க. ஆக்சுவலி அந்த அம்மா தோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா இறந்துருக்க மாட்டாங்க. அந்த தோக்கும் போதே அந்த அம்மா சொன்னது டிஎம்கேவோட ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். அந்த அம்மா அது ஒரு மன உளைச்சல், எப்படி இவங்களை சமாளிக்க போகிறோன்னு. ஸோ அப்போது மக்களோட மனோநிலையே ஆப்ஷன், இந்த ஆட்சி போதும், அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு. அப்போது டிஎம்கேக்கு அடுத்து யாருன்னு பார்த்தா ஏடிஎம்கேன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு ஏடிஎம்கே இல்லை. சரி, குழப்பத்தில் இருக்குது. இடையில பிஜேபி ரைஸ் ஆகுது, ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் ரைஸ் ஆகிட்டு இருக்காப்புல. இப்படிலாம் இருக்கும்போது ஆனால் மக்களுக்கு 100% இவங்களை சூஸ் பண்ணலான்னா இல்லை. எப்போவுமே மாற்று வந்து எப்போ வரணும்னாங்க, இப்போது காமராஜ் காலகட்டம் பொற்காலம். அந்த பொற்காலத்தில் கலைஞர் அண்ணா பேச்சு டைரக்டாக காமராஜை எதிர்க்கிறாங்க, நல்லவரை எதிர்க்கிறாங்க. எழுத்து தான் 67 ஆட்சிக்கு வராங்க. எம்ஜிஆர் அப்போ சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி 77ல் எம்ஜிஆர் ரைஸ் ஆகுறாரு, கருணாநிதி எதிர்க்கிறாரு. எப்பவுமே அந்த எதிர்ப்பு இருந்தால் தான் நீங்கள் உங்களை கவனிப்பாங்க. சரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்ததான் அங்கே ஒரு மாற்றம் வருது, எம்ஜிஆர் வந்துடுறாரு. அதுக்கு அடுத்து ஜெயலலிதா மேடம், கலைஞர் 2 பேருக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். மாறி போட்டாங்க. இப்போ நீங்க என்ன ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு திரு விஜய் அவர்களுக்கு. நான் இதை ஓப்பனாகவே சொல்றேன். திரு விஜய் அவர்கள் என்னன்னா இதுக்கெல்லாம் மாற்றா வருவார்னு பார்த்தா அவங்களோட சேர்ந்து போயிட்டார். இப்போ சேரவே இல்லையே சார். எங்க சார்ல ஒன்றியம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மாநில கட்சிகளுக்கு வந்து உரிமை கொடுக்கலன்னு சொல்றது அவசியம் என்ன? உங்களை அதை சொல்றதுக்கு அவங்கள வெயிட் பண்றாங்க. அதுக்கு தான் 1000 பேர் இருக்காங்களே. இவரே தலைமையத்தால அதை தானே சார் சொல்லக்கூடாதுங்கிறதாங்க சார். இந்த பாருங்க, நீங்க ஸ்கூல் பசங்களை முன்னாடி வச்சிருக்கீங்க. ஒரு நான் தந்தி டிவியில் டிபேட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா புட்டு வைக்குது. 2006 வரைக்கும் எத்தனை ஸ்கூல் கார்பரேஷன் ஸ்கூல்ல இருந்து, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எத்தனை டாக்டர் பசங்க ஆயிருக்காங்க, இந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் ஆயிருக்கான்னு எடுத்து டேட்டா பேஸ் எடுத்து பாருங்கன்னா அவ்வளோ வளர்ந்துருக்கு. அதனால இது வந்து முழுக்க மைனஸ் இல்லை, ஆனா சில இடங்கள்ல தவறு, சில இடங்கள்ல இருக்கதாங்க செய்யும். இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் நடந்தது இல்லை, இங்கேயும் முறைகேடு நடந்தது. ஸோ முறைகேடுங்கிறது அங்கங்கே நடக்கும். குஜராத்தில் பேப்பர் லீக் ஆனதை அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அதில் இருக்க நம்பிக்கைத்தன்மை போயிடுச்சுன்னு சொல்றாரு. நீட் மேல இந்த நம்பிக்கைத்தன்மை கடைசியாக ஒரு குளறுபடி நடந்தது. அதை மட்டும் சொல்லியிருக்கணும். அதை மட்டும் நீட்டுங்கிறது இன்னைக்கு டாக்டர்கள் உருவாகணும். போன மீட்டிங்ல என்ன சொல்றாரு, நீங்க வெறும் டாக்டருக்கு ட்ரை பண்ணாதீங்க, வெறும் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணாதீங்க, கொட்டி கிடக்குது ஆப்ஷன் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க இப்படி ஒன்று பேசும்போது ஒரு நிலை இல்லாத தன்மையான ஒரு தலைவனா உங்களை பாத்திரக்கூடாது. இப்போ நான் வந்து உயிரிழப்புகள் போய்கிட்டு இருக்கு, அதையும் தடுக்கணும். அதுக்காக இந்த நீட் வந்து ஒரு தடைக்கல்லாம் இருக்கு, இதுல முறைகேடு நடக்குது, எதுவுமே வேண்டாம், இந்த நீட்டை வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லும். அதாவது டேட்டா பேஸ் என்ன சொல்லுதுன்னா, நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஏழைகளுக்கான படிப்பா மாறி இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. யாருக்கு கஷ்டம் இருக்கு? நம்மளுடைய சிபிஎஸ்சியில் படிச்சவனுக்கு ஈஸியா இருக்கு. நம்மள மாதிரி கார்பரேஷன்ல ஸ்கூல்ல படிச்சவங்க வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கு. அதனால இப்போ தமிழில் மாற்றிட்டாங்க. அதுலேயும் சில குளறுபடிகள் இருந்ததுன்னா நம்ம அதை தான் பெட்டர் பண்ணுறதுக்கு பண்ணணுமே தவிர ஏழைகள் சுத்தமாக இதனால் பயன்படவே இல்லைன்னு சொல்கிறான். இது இருக்கு இல்லையா, எனக்கே அன்னைக்கு தான் தெரியும். அந்த அம்மா சொன்ன டேட்டா பேஸில் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அது இன்னொன்று தெரியுமா, கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் இல்லையா, பா சிதம்பரத்தோட பையன், அவர் நீட்டு வேணுன்றாரு. நீட்டு வந்து அது இருக்கு, வீடியோ இருக்கு, நீட்டு தான் வேணும் அப்படிங்கிறாரு. சரி, இதையாவது பேசினாரு. ஏன்னா மேல இருக்கவங்களை வந்து நம்ம எதிர்க்கணும், ஆனா அவர் காரணமே இல்லாம எதிர்க்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகள் நடக்குது,
சிலர் இப்ப மார்க் எடுக்க முடியாம போறதுல அவங்களுக்கான குரலா விஜய் இருந்தாரு. நீங்க சந்தோஷப்படுங்க. இல்லங்க நீங்க இதே பிரவீன் காந்தி அவர்கள் விஜய பாராட்டி பேசினாரு. முன்னாடி நாள் முதல் நாள் நடந்த விஷயங்களையும் பாராட்டினாரு. இப்ப ஏன் இவ்வளவு தூரம் வன்மையா கண்டிக்கிறீங்க? ஏன் நீங்க சார் நீங்க ஏன் ஒரு ஆளுகிற ஒரு சென்ட்ரல் கட்சி எதிர்த்து நீங்க ஒரு ஷேடை ஏன் காட்டுறீங்க? நான் உன்னை எதிர்க்க வரலங்க, நான் மாத்த வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க எதிர்க்க வர்றதுக்கு தான் ஆல்ரெடி இருக்க. சீமானோட நீங்க ஏத்துருவீங்களா? சீமானோட ஏத்துருவீங்களா? அவரோட ஒப்பிட வேணாம் சார். சரி, அண்ணாமலையோட ஏத்துருவீங்களா? அதான் சொல்றேன், யாரோட இல்ல சார், புரிஞ்சுங்க. உங்களுக்கு இல்லங்க, விஜய் பேச மாட்டாரு. விஜய் சாருக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். இருங்க கேளுங்க. ஒரு டைரக்டர் விஜய் சாருக்கு நான் கதை சொல்ல போறேன். எனக்கு விஜய் சாரோட சைக்காலஜி தெரியும். இவர் எதுல ஸ்ட்ராங்? டான்ஸ் பின்னிடுவாரு. அப்போ 5 பாட்டு எழுது. பஞ்ச் டைலாக் பேசினா விசில் பறங்க, போடு பஞ்ச் டைலாக். ஓகே, ஒரு மாஸ் சென்டிமெண்ட் ஒன்று வை. அதுக்கு நான் பண்றேன். இப்போ விஜய் சாரோட ஒட்டுமொத்த இமேஜையும் நான் கால்குலேட் பண்ணி வரேன்ல, அந்த கதை தானே அவரும் ஒத்துக்குவாரு. ஒரு கில்லி என் படம் பார்த்தவன ஒத்துட்டு பண்ணாரு. அது மாதிரி இப்போ விஜய் சாருக்கு இருக்கிற பவர் அவருக்கு தெரியலையோன்னு எனக்கு அன்னைக்கு தோணிருச்சு. சரி, அவர் இன்னைக்கு முக்கியமா எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஈவன் மோடியில இருந்து எல்லாருமே இவர் என்ன பேச போறாரு, இவர் என்னவா வராரு அப்படின்னு தான் எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்க்குது. நல்லா புரிஞ்சுங்க. திரு விஜயோட என்ட்ரி வந்து ஒட்டுமொத்த, ஏன்னா பவன் கல்யாண் இப்ப சமீபத்துல சாதிச்சிருக்காரு. பவன் கல்யாண் சாதனையை தொடர்ந்து இவர் வருவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, யாரையும் எதிர்க்கிறது என் குறிக்கோள் கிடையாது. யாரையும் குத்தி காட்டி நான் அந்த ஷேடோ இந்த ஷேடோலாம் வேண்டாம். நீ ஒரு டிப்ளமேட்டிக். பசங்களை கையில எடுத்துட்டீங்க, இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு? படிப்பை கையில எடுத்துட்டீங்க, பசங்களை கையில எடுத்துட்டீங்க, உங்க பின்னாடி 1 கோடி ரசிகன் இருக்கான். இது போதாதா உங்களுக்கு? எதுக்கு ஒருத்தர இப்போ முந்தா நேத்து வரைக்கும் நான் அவருக்கு ஃபேவரா இருந்தேன். நானு இருங்க, நான் மாறுறேன்னா அப்ப எனக்கு ஏதோ ஆயிருக்குன்னு தானே. பேசின ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நீங்க இவ்வளவு தூரம் குதிக்கல சார். சென்ட்ரல் மேல அவர் எதிர்த்து பேசின டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாதன்ற நீங்க அத கூட சொல்லிக்கப்பா. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணினா இதுதான் ஆல்ரெடி இருக்கு. இங்க நீ வந்து என்ன பண்ண போற? இப்போ கமலஹாசனா? போ இன்னொரு கமலஹாசனா? எங்களுக்கு இன்னொரு கமலஹாசன் வேணாம். அப்புறம் சார் அவர் சொல்லவே இல்லையே சார். எங்க நாங்க புரிஞ்சுக்கோங்க. புராணம் பாடல, எதுவும் பாடல. நாங்க புரிஞ்சுக்கோங்க. ஒன்றிய அரசுன்ற ஒரு வார்த்தையும் இல்ல, ஒன்றிய அரசு மட்டும் இல்ல, மாநில அரசுக்கு வந்து இது பண்ணதுன்னு நீங்க பக்கா டிஎம்கேன்றது தெரியுது சார். இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வரது உங்களுக்காக புரியுதா இல்லையா? விஜய் சாருக்கு புரியுது, உங்களுக்காக புரியுதா இல்லையா? எல்லாத்தையுமே சொல்ல வரது. அவங்க சொன்னது எல்லாமே வந்து இவர் வந்து மறுமொழியில சார். இவருக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க கொண்டு வந்ததுல இவருக்கு என்ன ஓகே இருந்துச்சு அதை மட்டும் தான் சொன்ன வழியே இல்ல. நான் வந்து அவங்களுக்கு ஆதரவு, நான் வந்து அங்க நீங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா? நீங்க புரிஞ்சுக்கிறதா மக்கள் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சரி ஓகே தம்பி வந்து நான் சொல்றேன், இப்போ 2031 அன்னைக்கு திரு விஜய் நடிப்பார், இத போடுங்க ஹைலைட்டா. ஏன்னா அவருக்கு வந்து எழுத்து அரசியல் பண்ற மூடு இல்ல அவருக்கு. 2031 ஆனா இங்க எதுக்க மாட்டாரு. 2031 வரைக்கும் அவர் நடிக்க எழுத்து அரசியல் பண்ண மாட்டாருங்க. எழுதி வச்சிங்க, டிக்ளேர் பண்ணுங்க. நான் சொல்றேன், இதை மீறி அவர் வர்றது, அவர் சப்போர்ட் பண்ணுவார். வருவாரு 26ல வருவாரு. கூட்டணி எங்க வேணா இருக்கும், டிஎம்கே கூட கூட்டணியா இருக்கலாம். அது முந்தா நேத்து பார்த்த உடனே எனக்கு தெரியுது, ஓகே அண்ணன் டிஎம்கே கூட போவார் போல தெரியுது அப்படின்னு தெரியுது நமக்கு. அப்ப நீங்க டிஎம்கே எடுத்து தான் வரீங்கன்னு நாங்க நினைச்சோம். இப்போ டிஎம்கே அதுக்குன்னு தப்பானது இல்லைங்க. அரசியல் என்பதே மாறி மாறி வரணும்ன்றதாங்க கான்செப்ட். சரி சார், நான் அதான் சொல்றேன், இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்துட்டு போறாங்க. யார் 2 பேரும்? யார் 2 பேரும்? டிஎம்கேன்னா நீங்க பயங்கர கோபப்படுறீங்க. இல்லங்க, உங்களுக்கு 2 வார்த்தை பேசிட்டாருன்னா மக்கள் உங்களை ஒன்ன பாக்குறாங்க. சரி, இப்ப என்ன சார் விஜய் வந்து இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் அங்க சொல்லிடக்கூடாது. மாணவர்கள் முன்னாடி ஒரு பயத்தை உருவாக்குனது தப்பு. அது பயமே இல்லையே. பயந்தம். நாளைக்கு நம்ம வந்து அவர் கட்சியிலேயே பொதுக்குழுல 10 பேர் 10 பேசுவாங்க. இல்ல சார், நாளைக்கு அங்கிருந்து உங்களுக்கு கூப்பிட்டாலும் நீங்க போய் நான் சத்தியமா போய் சேர மாட்டேன். நான் சஜஷன் சொல்லலாம். சஜஷன் கூப்பிட்டா போய் சேருவேன் நான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல தலைவரா அவரை நான் பாக்குறேன். ஏன்னா அவரோட பெரிய பிளஸ் பாயிண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் உள்ளுக்குள்ள மாபெரும் சக்தியாளன். நல்லா புரிஞ்சுங்க, விஜய் அவர்கள் மாபெரும் சக்தியாளன். அந்த சக்தி சரியான இடத்துக்கு வரணும்ன்றது என் ஆசை. சரி, நீங்க திருப்பி வழக்கம் போல ஒரு அரசியலா ஒரு பிராண்ட் ஆகாம நீங்க கிராண்டா வரணும்னு என் ஆசை. பாப்போம் சார், மாநாட்டுல பாப்போம் என்ன பேசுவாரு. மாநாட்டுல லேட் ஆகும். புரிஞ்சுங்க, நம்ம அடிப்போம், அது கரெக்டா இருக்கும். விஜயகாந்த் சாருக்கு சொன்ன மாதிரி லேட் ஆகும், அவ்வளவுதான். இல்ல, ஆனா விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருந்த ஒரு எனர்ஜியா இருக்கட்டும், இன்னும் ஒரு ஆக்ரோஷமா இருக்கட்டும், கொஞ்சம் இவர்கிட்ட இருந்து குறையுதோ. அதுதான் 31 வரைக்கும் நான் புரிஞ்சுங்க. 31 வரைக்கும் அப்படிதான் இருப்பாரு. நான் அன்னைக்குதான் மேடையில கன்ஃபார்மா புரிஞ்சுட்டேன். சார் வந்து நமக்கு ஒரு கதை கூட ரெடி பண்ணிக்கலாம், போய் கதை கூட சொல்லலாம். 31 வரைக்கும் சார் நடிப்பார். நான் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல முடியாது, 36 கூட ஆகலாம். சரி, ஓகே, இது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது. ஏன்னாங்க உள்ள அப்படி வரணுங்க. பவன் கல்யாண் ஜெகன் சூஸ்கோ
அப்படின்னா பாருங்க, அதுதான் நமக்கு பிடிக்கும். நீங்க அப்படிதானே தியேட்டர்ல கூப்பிடுவீங்கல்ல, விஜய் அப்படி வாடான்னு வரல, நம்ம அதை தானே விசில் அடிச்சோம். சும்மா அப்படியே வாங்க சார், எல்லாம் நல்லா இருக்கீங்களா சார், சாப்பிட்டீங்களா சார், எல்லாம் நமக்கு விசில் பறக்காது. நல்ல பையன் பண்ணிட்டு போயிடுவோம். நமக்கு இங்க தோல் தட்டி அப்படி கூப்பிடணும். அரசியல் அதான். அப்படி அதுக்காக தானே சீமானுக்கு ஒரு கூட்டம், ஏதோ ஒரு கூட்டம் போகுது. எதுக்கு சீமானுக்கு போகுது? வாடா பாத்துடலான்றாப்ல. நீங்க அந்த அரசியலை கையில எடுக்கணும். ஹீரோ அதுக்கு தான் எனக்கு வேணும். இந்த அப்படியே படம் ரிலீஸு பார்த்துக்கலாம், அது பண்ணிக்கலாம் அப்படின்னா சாரி, நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். சரி, கண்டுபிடிச்சிருவோம். அந்த கூட்டம் அவர் பேசுனதுக்கு அப்புறம் நிறைய பேர் மேடையில் வந்து நீங்க தான் முதலமைச்சர் ஆகணும், நீங்க தான் அடுத்த சிஎம் ஆகணும், நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்கப்பட்டார் விஜய் அவர்கள். அதெல்லாம் பார்க்கும்பொழுது பெற்றோர்களும் அதுக்கு உடன்பட்டு சம்மதித்தாங்களோ, அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க இருந்துச்சோ? மைக்க வாங்கி ஏங்க அதான் பாட்டே நான் பாடி காட்டினேன்ல, நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த அம்மா பாடும்போது உண்மையிலேயே மனசார பாடுறாங்க. அவங்க என்னவா பாக்குறாங்கன்னா உன்னை எம்ஜிஆரா பாக்குறாங்க. அதுதான், நீங்க எம்ஜிஆரா வாங்க, ரவிச்சந்திரனா மாறாதீங்க, எம்ஜிஆர். அதனால திரு விஜய் அவர்கள் மக்கள் சக்தியை கையில் வைத்திருக்கும் ஒரு மாயாஜாலன். நல்லா புரிஞ்சுங்க. அவர் கரெக்டா பள்ளிக்கூடம் அந்த படிச்ச மாணவர்களை என்கரேஜ் பண்றன்ற ஒரு விஷயத்த அருமையா கையில் எடுத்துட்டாரு. ஓகே, மிகப்பெரிய ஆயுதம் அது. நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஏன்னா மாணவர்கள், இளைஞர்கள், ரசிகர்கள் உங்க பின்னாடி இருக்காங்க. நீங்க எதை பத்தி யாரை பத்தி முதல்ல பேசாதீங்க. இப்போ நீங்க ஒன்றியம் சொல்லும் போதுங்க நீங்க வேற வார்த்தை கூட சொல்லிடலாம். இப்போ ஒன்றியமே இல்லாம நீங்க சென்ட்ரல்ல வந்து சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணி இல்லங்க, இதோட கிண்டலா சொல்லுங்கன்ற. நீங்க டிஎம்கே சொன்னதை சொல்லாதீங்கன்ற. வேற ஒண்ணு எடுக்கணும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்ப எழுதி கொடுத்தது வந்து அப்படியே எழுதி கொடுத்துட்டாங்களா, இல்ல உங்களுக்கு ஒன்றியம் அவ்வளவு ஒன்றி போச்சு அவங்க மைண்ட்ல? இல்ல, அவரு சஜஷன்ஸ் கேட்டிருப்பாரு, டீம்ல எல்லாருமே கலந்து ஆலோசிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் வரணும், விமர்சனங்கள் வரட்டும், அதுக்கு தான் நம்ம பேச. நடுநிலை அரசு, நடுமைய அரசு, ஏதோ ஒன்று சொல்லுங்க சார். நீங்க இவங்க சொன்ன வார்த்தையை சொல்லும் போதா என்ன வருது? உங்களுக்கு கோவம் வந்திருக்காது? ஒன்றிய அரசுனாதான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு கோவம் இல்ல சார். நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற டிஎம்கேவோட யூஸ் பண்ற ஒரு வேர்டை நீங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, சார் இனிமே டிஎம்கேவை சப்போர்ட் பண்ண போறாரு. சார் நல்லா இருக்கட்டும். இங்கிலீஷ்ல சொன்னா சென்ட்ரல், இதுல சொன்னா ஒன்றிய அரசு, ஒன்றிய எல்லாத்தையும் கிடையாது தானே சார் வரணும். சென்ட்ரல் மினிஸ்டர் டிஆர் பாலு, சென்ட்ரல் மினிஸ்டர் கலாநிதி மாறன் எப்படி இருக்கு? ஒன்றிய அமைச்சர் அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொன்னு பழசுக்கே போயிடலாம், சென்ட்ரல் மினிஸ்டர் உயரலாம். ஆனா அவங்கள அரசு சொல்றப்ப நீங்க இருக்க 21 வரைக்கும் உங்களை சென்ட்ரல் மினிஸ்டர் இருப்பீங்க. அப்புறம் வந்தவங்க எல்லாம் பாவம், அவங்களும் சென்ட்ரல் மினிஸ்டர் தானே, நீங்களாம் சென்ட்ரல் மினிஸ்டர் தானே. டிஆர் பாலு சார் சென்ட்ரல் மினிஸ்டர் தானே, கலாநிதி மாறன் சார் அப்போ ஒன்றிய மினிஸ்டராவா இருந்தாங்க, அவங்க சென்ட்ரல் மினிஸ்டருங்க. சரி, இப்ப மட்டும் ஏன் அதை போய் சின்னதா? சரி, ஓகே விஜய் அவர்கள் வாங்க, திருப்பி நம்ம இங்களை வருவோம். இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் சாதாரணம். பட் இருந்தாலும் நம்ம திரு விஜய் அவர்களை நான் பார்த்தது ஏத்து நிக்கிற வராரு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா எனக்கு மாற்று வேணும், வேற ஒருத்தர் வராரு. மக்கள் தீர்மானிக்கிட்டுங்க. டிஎம்கே தான் பெஸ்ட்னா டிஎம்கே ஓட்டு போயிட்டோம். ஓகே, ஆனால் நீங்க வேறையா வருவீங்கன்னு பார்த்தா டிஎம்கேவோட ஷேடோவா இருந்தீங்கன்னா உங்களோட பார்வையில் அது அவர் பேசின பேச்சோட பார்வை அது, என் பார்வை இல்லை. பல பேர்கிட்ட நான் கேட்டேன், என்ன சார் இப்படி பேசிட்டாருன்னு தான் சொல்றாங்க. சரி, ஓகே. ஆனால் திரு விஜய் சாருடைய ரசிகர்கள் இதனால இதுவாக மாட்டாங்க. அவங்க அந்த சப்போர்ட்ல தான் இருப்பாங்க. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா புதுசா இருக்கணும். இப்போ நீங்க உங்க படமே ஒரு படத்தோட சாயல் இல்லாம இருந்தாதான் அந்த படம் வந்து இதுவாகும். நீங்க 2வது ரீல போய் அதே மாதிரி இருக்குன்னா என்னப்பா அந்த பார்த்த படம் மாதிரியே இருக்கு, பாஷாவை திருப்பி ரஜினி சார் பண்ண, ஐ மீன் விஜய் சார் பண்ணா எப்படி இருக்கும், இதுதான் பாஷால பார்த்துட்டுமேனு வரும் இல்லையா? அது மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க அந்த யூஸ் பண்ற வேர்டு எல்லாமே புதுசா இருக்கணும்னு சொல்ல வரேன். இல்ல, இந்த பேச்சு அவருடைய கோபம் நியாயங்க. குஜராத்தில் நீட்ல குளறுபடிகள் நடந்தது. அந்த குளறுபடிகள்ல வந்து எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அதனால நீட்டு வந்து நீங்க அதை வந்து சரி பண்ணுங்க. அடுத்த வருடமும் இதே மாதிரி இருந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணாம் என்ற குரல் என்னுடைய முதல் குரலாகத்தான் இருக்கும்னு பேசுனீங்கன்னா 100% கரெக்ட். சரி, நீங்க அது இல்லாம ஒன்றிய அரசு வந்து இதுல வந்து அப்படின்னும் போது இல்ல, இது எங்கே கேட்ட குரலா இருக்க, இங்கே டிஎம்கே குரல் இல்லை. ஓ சார் அப்போ டிஎம்கேவா, சரி 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 அப்படி வந்தது எனக்கு. சரி, அப்போ நம்ம சரி சார் டிஎம்கேனா அப்போ 26ல் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கு, சார் வரமாட்டார். அப்போ 31 தான், 31லேயே டிஎம்கே இருக்குதுன்னா அப்போ 36 தான்.
சரி சார். ஓகே, ஒரு வார்த்தையில இவ்வளவு அழுத்தம் திருத்தமா நீங்க அங்க ஆணித்தனமா நிக்கிறீங்க. இல்ல நமக்கு கணக்கு போடுது மைண்ட். இல்ல இருந்தாலும் அத பேசுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல சார். விஜய் அத சாத்தியமாக்கி இருக்காரு. என்னத்த சாத்தியமாக்கி? ஒன்றிய அரசை எதிர்த்து பேசியிருக்காரு, ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு மேல அவருக்கு என்ன சார் கட்ஸ் வேணும்? நடிகரா இருந்து முழு நேரம் பொலிட்டிஷனா மாறிட்டாரு நான் எடுத்துக்கிறோம் நாங்க. இங்க வந்து உங்க படங்களை ரிலீஸ் பண்றதெல்லாம் பிஜேபியா இருந்தா வேறையா இருக்கும். சரி, உங்க படத்தை ரிலீஸ் பண்றது சென்சார் போட நீங்க தானே, தியேட்டர்ல ஓட சென்சார் போட நீங்க தானே சார். ஒரு வார்த்தையில தானே சார் பிடிச்சீங்க, அவ்வளவு டைட்டா நெருக்குனீங்களே சார், நெய்வேலில இருந்து கூட்டு வந்தீங்களே சார். அதெல்லாம் நீங்களா உருவாக்கிட்ட மாயை. நாங்க ஆமா, நீங்களா மக்கள் அவன் விஜய் சார் சம்பந்தப்பட்டவங்க. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் சாரை ஃப்ரெண்ட்லியா தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவர் மக்கள் யார் பின்னாடி இருக்காங்களோ அவங்கள மேலிடம் எப்பவுமே எதிர்க்காது, நல்லா புரிஞ்சு. அதனாலதான் ஜிஎஸ்டி அப்போ அவ்வளவு இஷ்யூ கொடுத்தாங்களா சார்? என்ன மாதிரி இடத்துல நீங்க வச்சிருக்கீங்கன்றதுதான் அந்த இடத்த. அந்த அந்த டைலாக் நீங்க படம் பார்த்துருப்பீங்க, கிண்டல் பண்ற டோன் தான், அதனால நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. நானும் ஜிஎஸ்டி பத்தி தப்பா பேசுறேன். இப்போ நான் சொல்றேன், ஜிஎஸ்டியில் இன்னமும் சிரமங்கள் இருக்கு. புத்திசாலித்தனமா ஜிஎஸ்டியில லாபம் பார்க்குறவங்க இருக்கான். எஸ்ஆர் பிரபுன்னு ஒரு ப்ரொடியூசர், நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்குறேன். அப்போ நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். சார் இந்த ஜிஎஸ்டியில் என்ன சார் ஒரே குளறுபடியாக இருக்குன்னு. நோ 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 அதை நீங்கள் ஃபேவர் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டர் அப்படின்னாரு. உங்களுக்கு போட்ட காசு கரெக்டாக வந்துடும், ஆனால் நீங்கள் ஆனராக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போது அதில் இன்னொருத்தரும் அதே மாதிரி ஒரு தொழிலதிபர், ஈரோட்டில் ஒரு தொழிலதிபர், அவர் சொன்னார், சார் சூப்பர் மெத்தட் சார், முதல்ல நான் அங்கங்கே கொடுத்துட்டு போனோம் சார், இப்போ எதுவுமே கிடையாது சார், ஸ்ட்ரைட்டு சார் அப்படின்னாரு. அப்போது சரியா பண்றவங்களுக்கு அது ஃபேவர். சார் பிரபு தொழிலதிபர் எல்லாருக்கும் அது நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிதல் வந்தது. அது வரைக்கும் எனக்கு கோவம் இருந்தது. சரி, அதே மாதிரி டிமானிட்டைசேஷன்ல நான் கண்ணால பார்த்தேன் எத்தனை வந்து சஃபர் ஆனாங்கன்னு நான் பார்த்தேன். அப்ப எனக்கு கோவம் இருந்தது. ஓகே, ஆனா அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, முன்னாடியே என் ப்ரிப்பரேஷன் முன்னாடியே கொள்ளடிச்சிருவானுங்க, கடைசியா நல்லது நடந்தான்னு பார்த்தா பெரிய நல்லது நடக்கல. இப்படியாக நமக்கு பிஜேபி மேல எனக்கு அது உண்டு, உங்களுக்கும் உண்டு. நல்ல வேலை சார், அதையாவது இப்ப சொன்னீங்க. பிஜேபி கட்சியில இருக்க நீங்க என்ன பிஜேபி கட்சியா? விஜய் அவர்கள் ஒரு கட்சியில இணைச்சிட்டு நீங்க ஒரு கட்சியில இருந்து பேசுற மாதிரி தான் இவ்வளவு நேரம் எனக்கு தோணுச்சு. நானே எங்க இருக்கேன் நல்லது பண்ணா. எனக்கு சைலேந்திர பாபா போட்டது ரொம்ப பிடிச்சது. பரவாயில்லப்பா, சரியா தூக்குறாங்கப்பா ஆட்கள்னு. அதே மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போடும்போது பிடிச்சது. செலெக்ஷன் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இறையன்பு சார், என்னடா ஒரு மிரட்டுறாங்களேன்னு 21 நான் பரவாயில்லப்பா கில்லியா வரப்போகுதுப்பான்னு நம்ம நம்பணும். ஆனால் அதற்கான இது இல்லாதப்போ தான் ஐயோ என்ன இது மாட்டிக்கிச்சு அப்படின்னு தான் வருதே தவிர மிச்சப்படி டிஎம்கே ஏங்க, எங்கள் அம்மா அப்பாலாம் டிஎம்கேங்க. என்ன நீங்க நம்ம டிஎம்கே எதிரிக்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசுறது இவ்வளவு தூரம் எதுக்குறப்போ நீங்க அப்படியே விஜய் நான் வேறையா பாக்குறேங்க. அதை நீங்க சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, நான் அதான் சொல்றேன். ஆதரவாளரா பேசுன மாதிரி இருந்துச்சு. கிடையவே கிடையாது. எனக்கு விஜய் நான் வேறையா பாக்குறேன், அவரும் அதே மாதிரி போறாங்க. சரி ஓகே, இனிமே நான் அவரை பத்தி இதே தொடர்ந்துன்னு வச்சுங்களேன். சரிங்க ஓகே அப்படின்னு நம்மளே கொஞ்சம் அவருக்காக ஒரு குரல் கொடுத்தோம்ல. சரி இவர் அதே மாதிரி தான் இருக்காரு. ஓகேட்டு நம்ம அந்த இதை குறைச்சிருவோம். இப்போ நம்ம ஏன் இவ்வளோ பேசுறோன்னா, அவர் வேறன்னு அவருக்கு அவர் மைண்டில் போய் ஏறிச்சுன்னா போதும். அவர் வேற நான் வேறன்னு சொல்லணும். இப்போ எல்லாருமே சூப்பர் சூப்பர்னு சொன்னோம்னா அவர் மேபி சூப்பர் நினச்சிட்டு அவர் வந்து அவருக்கு மக்கள் வச்சிருக்கிற அந்த சக்தியை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பெரிய லவ் அவர் மேலே வந்துருச்சு இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். அவர் மேலே பெரிய லவ் அண்ட் அடிப்படையிலே அவர் ஒரு பெரிய சக்தியாளன், உள்ளுக்குள்ளே பவரான ஆள். அதனால் நிச்சயமாக அவருக்கு ஒரு தனித்துவமான ஒரு இடம் உண்டுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அது யாரு கூட சேர்ந்து நீங்கள் வரும்போது அந்த தனித்துவம் குறைஞ்சிருமோ பார்ப்போம் சார். இன்னும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லாம் தெரியும், அடுத்தடுத்த மேடைகள் பேச்சிலையும் தான் அவர் பற்றின விஷயங்கள், அவர் என்ன கொள்கையில் கையெடுக்க போகிறான்னு தெரியும். சரி, 2 நாட்கள் அவ்வளோ பெரிய பொருள் செலவில், அதாவது அவரோட செலவில் சொந்த செலவில் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு, இது வெற்றியா தோல்வியா? வெற்றின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், முழுசாக கொண்டாட முடியாத அளவுக்கு. ஏன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் பார்க்குறாங்க இல்லையா. முந்தா நேற்று பேசினார் பாருங்க, அதில் வந்து என்ன பண்ணார், ஒரு மாதிரி ஒரு தில் இருந்தது. இதில் வந்து ஒரு ஒரு அப்படியே சேஃபாக போயிடலாமேன்னு வந்தது. சேஃபாக போகலான்னு நினச்சது ஸ்கூல் பசங்க முன்னாடி. ஓகே கரெக்ட், சேஃபாக போயிடலாம். நீங்கள் ஒருத்தரை எதிர்த்து ஒருத்தரை சப்போர்ட் பண்ணும்போது இல்லை, அந்த இடத்துல நீங்கள் வந்து சேஃபாக போகக்கூடாது. அந்த டாப்பிக்கே பேசாமல் நீட் தேர்வில் தைரியமாக இருங்க. எண்டில் சொன்னார் பாருங்க, இதெல்லாம் கவலையப்படாதீங்க, உள்ளுக்குள்ளே தில்லு வச்சிங்க, உள்ளதான் வந்து எல்லாமே பவர் இருக்கு, ஜாலியா பண்ணுங்க. அதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஓகே, அதான் உங்களோட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எல்லாரும் கூட அவர் பழகுனது அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, ஒன்லி இன்னொருத்தருக்கு சப்போர்ட்டா பேசினதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். வேறுபடுது எனக்கு தோணுது, அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அங்கிருந்து வெளியே வந்த எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம ஆட்களும் நிறைய விஷயங்களை கருத்துக்கள் கேட்டாங்க, அவர் பேசினது கரெக்டு. அது ஒவ்வொருத்தர் கருத்து சார், மக்கள் ஏத்துக்கிறாங்க, மக்கள் ஏத்துக்கல, அது ஒரு விஷயம். மக்கள் எந்த மாதிரி பாக்குறாரு அவங்கள, அவரை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்ல அவர் எந்த மாதிரியான பாயிண்ட்ல பேசினாரு, இவங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது மக்களோட கருத்து. உங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க.
ஆனா இந்த நிகழ்ச்சி வெற்றி அப்படின்றது உங்க வெற்றி தான். ஏன்னா இத்தனை பேர் ஏங்க அது எப்படிங்க தோல்வின்னு சொல்ல முடியும்? ஏன்னா இத்தனை பேரை சந்தோஷப்படுத்திருக்காருல்ல, எவ்வளவு பேர் வயிறையும் அவ்வளவு நிறைய அது. அதனால நம்ம அதை வந்து தப்பாலாம் பேசினா நான் பாவி ஆயிடும். சரி, ஏன்னா அத்தனை பேர் வந்திருக்காங்க, அவ்வளோ பெரிய எஃபர்ட், எவ்வளோ பெரிய இது கிட்டத்தட்ட 2 மாதம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அந்த ஒர்க்குக்கு நம்ம வந்து தலைவணங்கணும். அதெல்லாம் தப்பு. அதில் நமக்கு சும்மா சஜஷன் இப்படி பண்ணியிருக்கலாம். ஏன்னா தனித்துவம்ன்றதுனால நான் உங்களை அந்த ஆங்கிளில் பார்க்குறேனே தவிர, இந்த ப்ரோக்ராம் இவர் எடுத்த கான்செப்ட் வெற்றினா 100% வெற்றி. சரி, பேச்சில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேசியிருக்கலாம். அதான் சார், அடுத்தடுத்த மேடைகளில் நம்ம பார்ப்போம் என்னென்ன பேச போகிறோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ஆக்ரோஷமாக நிறைய பதில்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நன்றி, வணக்கம்.